தமிழ்நாட்டில் எத்தனையோ தொகுதிகள் இருந்தும் பெரம்பூரிலும் திருச்சி கிழக்கிலும் முதலமைச்சர் விஜய் போட்டியிட்டதற்கு மதமும் சாதியும் தான் காரணம் என்று கூறியுள்ள சீமான், நடிகருக்கும் தலைவருக்கும் வித்தியாசம் தெரியாத தருதலை கூட்டம் நடிகனிடம் ஆட்சியை கொடுத்து விட்டதெனவும், திராவிட கட்சிகள் செய்த விளம்பர அரசியலையே விஜயும் செய்து வருகிறார் எனவும் குற்றம் சாட்டியுள்ளார். பெரம்பூர்ல ஏன் நின்றீர்கள்? நீங்க சொல்றீங்களா இல்ல உங்க கட்சிக்காரன் சொல்லுவார், நான் சொல்லுவார். இத்தனை தொகுதி இருக்கும் போது திருச்சி கிழக்கை தேடி போய் ஏன் நின்றீர்கள்? பெரம்பூரில் மதம், திருச்சி கிழக்குல சாதியும் மதம். நீங்க என்ன பேசுறீங்க? சாதியை ஒழித்து விட்டேன். உங்களை ஒழிக்காம எப்படி சாதி மதத்தை ஒழிக்க முடியும்? இங்க இருந்து போறோம், இப்ப வெளியில போய் பார்க்கிறோம், பேருந்து நிலையங்கள் முழுக்க பதாகை. மக்கள் காசை வீணடிக்க மாட்டார். அதுல வச்சிருக்காப்ல 717 சில்லறை மதுக்கடைகளை மூடியது வெற்றி தமிழகம், வெற்றியை நோக்கி தமிழகம். அப்படி சிரிச்சு உட்கார்ந்துருக்காப்ல. இதைத்தான் அவர் பண்ணாப்ல. அவர் என்னன்னா, நான் முதல்வன். செப்டம்பர் 16 இருந்து குடும்ப தலைவிக்கு 1000 பூ கட்டுற ஒரு அம்மா, பாத்திரம் வைக்கிற அம்மா படத்தில் இருக்கு. நான் தினம் திரும்பி பார்த்தே போவேன்ல, உட்கார்ந்துருப்பார் ஐயா. இப்ப இவர் அதுதான் சட்டசபையில பேசிட்டீங்க, சொல்லிட்டீங்க, செய்தி நாளேடு முழுக்க தொலைக்காட்சி முழுக்க வந்துருச்சு, மக்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அப்புறம் அதுக்கு இவ்வளவு கோடிகளை செலவழிச்சு தெருவா விளம்பரம்? இதுக்கு இதுதான் செய்தி விளம்பர அரசியல்.